அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினம் ஒரு துவாவில் நம்ம இன்னைக்கு பார்க்க போற துவா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த ஒரு தொழில் ஆரம்பிக்க போறோம், இல்ல ஒரு இன்டர்வியூ போறோம், இல்ல யாரையாவது நம்ம ஒரு ஏதோ ஒரு விஷயத்த ஆரம்பிக்க போறோம். அந்த விஷயத்துல நம்ம வெற்றி பெறுவோமா, சக்சஸ் ஆவோமா இல்லையான்றத ஒரு சந்தேகத்தோட, ஒரு பயத்தோடயே நம்ம போவோம். அந்த மாதிரி நேரத்துல இந்த துவா ஓதிட்டு போனோம்னா, கண்டிப்பா இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளுக்கு வெற்றியை கொடுப்பான். இந்த துவாவும் ரொம்ப இலகுவான துவா தெரியுங்களா? வெறும் ஒரு 4 லைன்ஸ் தான். இப்ப துவான்றத நம்ம அரபில தான் கேட்கணும்னு கிடையாது. நம்ம தெரிஞ்ச தமிழ் மொழியிலேயே கேட்கலாம். ஏன்னா தமிழ்ன்றது நம்மளுக்கு ஈஸியா வரும். அதனுடைய அர்த்தம் நம்மளுக்கு எளிமையா புரியும். இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட நம்ம பேசும்போது நம்ம தாய்மொழியில பேசுறது எவ்வளவு ஈஸியோ, அது எவ்வளவு அந்யோன்யமா இருக்குமோ, அது மாதிரி நம்ம இறைவனிடத்துல கேட்க வேண்டிய துவா, நான் இதுதான் கேட்கிறேன், நீ இதுதான் கொடுக்கணும் எல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பெரிய பாண்டிங்கை உருவாக்கிக்கிறோம். நம்மளுக்கும் இறைவனுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாண்டிங் உருவாக்கிக்கிறோம். ஸோ நீங்க அரபில தான் கேட்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க தமிழ்லயே கேட்கலாம். அது என்ன துவான்னு பார்க்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பிஸ் ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இறைவனே, எனக்காக என் நெஞ்சத்தை நீ உறுதிப்படுத்தி விரிவாக்கி தருவாயாக. என் காரியத்தை எனக்கு நீ எளிதாக்கியும் வைப்பாயாக. என் நாவில் உள்ள முடிச்சையும் அவிழ்ப்பாயாக. என் சொல்லை அவருக்கு விளங்கிக் கொள்வதற்காக. அல் குரான்